அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். ஐயோ, இந்த ராஜாவுக்கு ஊழியம் செய்ய எனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏதோ ஒரு ஊழியம், இல்லை மீடியாவில் கேமரா எடுக்கிற ஊழியமாக இருக்கலாம், இல்லை பிஎஸ்எஸ் வைக்கிற ஊழியமாக இருக்கலாம், இல்லை இந்த இடத்த ஒழுங்கு செய்கிற ஊழியமாக இருக்கலாம், ஊடகவியல் ஊழியமாக இருக்கலாம், வர்ஷிப் டீமில் பணி செய்யலாம், சிறுபிள்ளைகளுக்கு ஆசிரியராக இருக்கலாம், இல்லை நம்ம எல்லாருக்கும் அன்பின் விருந்து ஆயத்தப்படுத்தலாம், வர்றவங்களை ரிசீவ் பண்ணுற வேலையாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஊழியம் செய்கிறோம். ஊழியம் செய்ய எனக்கு என்ன தகுதி இருக்கு? படித்த படிப்பா, ரொம்ப நல்ல குரல் வளமா, எதனால நான் ஊழியம் செய்ய தகுதி உள்ளவன்? ஐயோ, எனக்கு தகுதி இல்லையா? செத்தேன் ஆதமானே. Psalm 50:16 வாசிங்க. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? இந்த துன்மார்க்கன் யாரு சொல்லுங்க? ஊழியக்காரர். என்ன ஊழியம் செய்யறான்? கர்த்தருடைய உடன்படிக்கை, ப்ராமிஸ், கர்த்தருடைய நியாயங்கள், இதெல்லாம் எடுத்து சொல்றான். பிரசங்கத்துல சொல்றான், சபையில, இல்ல ஒரு யூத் மீட்டிங்ல சொல்றான். உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிச்சையை நீ பகைத்து. ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் வந்தா தாங்கிக்க முடியல, ஏதோ தவறுக்கு ஆண்டவர் அடிக்கிறாரு, கண்டிக்கிறாரு, தாங்கிக்க முடியல. ஊழியத்துல உதவி செய்யறவங்க சொல்றாங்க, எங்களை யாரும் சிச்சிக்க கூடாது, யாரும் கண்டிக்க கூடாது. என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறார். என் வார்த்தைகளை உன் வாழ்க்கையில் அப்ளை பண்றது கிடையாது. நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறார். நீ யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிற? திருடனை காணும் போது அவனோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறார். நீ வாயை திறந்து பேசுறதே மற்றவங்களை பற்றி கமெண்ட் அடிச்சு பேசுற. உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. அப்படியே ஜோடிச்சு கண்ணு வச்சு, கை வச்சு, கால் வச்சு அப்படியே ஜோடி கோக்குது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி, உட்கார்ந்து இன்னொரு சகோதரனுக்கு விரோதமா, சகோதரிக்கு விரோதமா பேசுற. உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இன்னொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அவதூறை உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டார். அப்ப என்ன விஷயம்? ஆண்டவர் நம்ம பக்கத்துல தான் இருக்காரு, ஆண்டவர் இப்படி உட்கார்ந்து புறங்குறிட்டு இருப்பாரு அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு, நான் உன்னை கடிந்துக்கிறேன், இப்படி இருக்காத, நீ ஒளிஞ்சிருப்பில் இப்படி இருக்காத அப்படின்னு நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்து. ஒன்னொன்னா நிறுத்துறேன். என்ன பண்ற? உட்கார்ந்து யாரை பத்தி கமெண்ட் அடிச்ச, யார் உன் ஃப்ரெண்டா இருக்கிறா, நீ என்ன பண்ற? ஊழியமும் செய்யற, இதையும் பண்ற. தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் யோசித்து பாரு. இல்லாவிட்டால், அப்படி யோசித்து நீ திருந்தாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். வேற யாரும் இல்ல, ஆண்டவரே நம்மை பீறி